ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற எஃப்எஃப் லவ் அண்ட் மேரேஜ் கிட்டத்தட்ட 33 பார்ட்ஸ் வந்துருச்சு இந்த இந்த ஸ்டோரி. ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இன்னும் இது பாக்கில் லிஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஆனால் அது ஏன்னு எனக்கு தெரில. ஓகேவா? ஸோ வந்துட்டு லாஸ்ட்டில் நான் பார்த்தேன். லாஸ்ட்டு கொஞ்சம் பிட்டு மட்டும் சம்திங் கட் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன். பட் அது யாருமே சொல்லலை இந்த மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லை நீங்கள் அதை நோட் பண்ணலையான்னு எனக்கு தெரில. பட் நானே இப்போ தான் நோட் பண்ணேன். ஐம் சாரி. அந்த மாதிரி வந்துட்டு இனிமேல் நான் வராமல் பார்த்துக்கிறேன். அண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு மாடர்ன் சந்தனக்கட்டையும் அண்ட் வந்துட்டு மேரி மை சிட்டி மாமா போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நான் லைனாகவே போடுறேன்டா செல்ல குட்டீஸ். ஓகேவா? நீங்கள் கவலையே பட வேணாம். நான் லைனாக நான் பார்க்கல ஸ்டோரி போடுவேன். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க வேணும்னா இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்துட்டு ஒரு விஷயம் பார்த்தேன்ப்பா. இதுனா வந்துட்டு ஐயோ எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தேன். கிட்டத்தட்ட 800+ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. நம்மளதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களே. எல்லாருமே சொல்கிறது தான், அதே மாதிரி தான் நானும் சொன்னேன். பட் யாரும் ஷேர்லாம் பண்ண மாட்டீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் லைக்ஸும் வருது, ஷேரும் வருது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அம்மா. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதே மாதிரியே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வந்துட்டு பூஸ்டப் பண்ணிங்கன்னா நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் வந்துட்டு என்னென்னா லாஸ்ட் எபிசோடு இதோட பார்த்துருப்போன்னா அவங்க 2 பேருக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கோம். நீங்கள் மின்னியும் வந்துட்டு நம்ம ஜேஹோப்பியும் மிமோவையும் சேர்த்து வைக்க என்னென்னமோ பிளானை போட்டு வச்சு கடைசிட்டு அது ஆரம்க்கும் ஃப்ரையாக்கும் போய் ஜேக்கே உங்களை தனியாக ரூமுக்கு இழுத்துட்டு வந்துட்டு என்னத்துக்கு நீ இதை வேலை பண்ணன அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்துட்டு ஹொபி வந்துட்டு மிமோ தான் லவ் பண்ணுறான், மிமோவும் ஹொபியை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜேகே வந்துட்டு நாங்கள் வீக் மட்டும்தான் எங்கள் பொண்ணு கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்கள் 7 பேருக்குமே எங்கள் பொண்ணு கிடைக்கும்னு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அவர் வந்துட்டு சொல்ல நீங்கள் புரியாமே மின்னியோ புரியாமே நின்றுட்டு இருந்துட்டு என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியலடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்புறமா ஜேகே ஃப்ரையா ஆரமாக லவ் பண்ணுறான். ஃப்ரையாவை லவ் பண்ணுறான். ஜின்லன்சியாவை கல்யாணம் பண்ணிட்டான். ஷுகா கிமியாவை கல்யாணம் பண்ணிட்டான். ஹொபி மிமோவை லவ் பண்ணுறான். அண்ட் ஜிம்மன் வந்துட்டு ஜியாவை லவ் பண்ணுறான். வந்துட்டு வியாவை கல்யாணம் பண்ணிட்டேன். நான் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு லைனாக சொல்ல உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது நீங்கள் கேட்க ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. மாமா யார்? நீங்கள் மாமா யார்? ஊர் சுற்றுற ஒரு பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்ல என்ன சொன்னேன்? இல்லை ஒன்றும் இல்லை மாமா அப்படியே இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் இல்லை, அதான் விளாட்டுத்தனமாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு. ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மன் வந்துட்டு இவன் எங்கே ஓரமாக இந்த பொண்ணை தள்ளிட்டு போனானே, இவளுக்கு ஆகாது, எதுக்கு இவன் முன்னாடி சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு ஜிம்மன் வந்துட்டு நீங்கள் இருக்கிற ரூமுக்கு அவங்க பக்கம் வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரை வந்துட்டு நாக் பண்ணுறான். நீ வந்துட்டு ஐயோ ஜிம்மன் வந்துட்டாரு, ஒரு பிரச்சனையே இல்லை. உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை, இது யார் ரூம்னே தெரியல அப்படின்னு நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து ஒரு பாக்கில் ஒரு ரூம்குள்ளே தான் போய் இழுத்துட்டு போயிருப்பார். ஸோ உங்களுக்கு அது என்ன ரூம்லாம் தெரிஞ்சிருக்காது. பார்த்தா வந்துட்டு உங்கள் ஃப்ரையாவோட ரூம், உங்கள் அக்காவோட ரூமு. ஐயோ ஃப்ரையா ரூமுடா, அவள் எப்போ வேணாலும் வருவோம். ஸோ நான் போய் பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிறேன், நீ வெளியே போயிரு, நான் அதுக்கப்புறமா வெளியே வந்துடுறேன். ஓகே? எதுக்கு இப்போ நீ இப்படி பயப்படுற? ஜேகே உள்ளே இருக்கியாடா? ஜேகே ஷோ இவருக்கு வேறு போடா வெளியே. சரி ஒரு கிஸ் கூட போகிறேன் ப்ளீஸ். ஜேகே விளாடாத, முருகாத, வெளியே போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு வெளியவும் போயிடுறான். என்னன்னா இல்லை சும்மா கீழே ஆளை காணுமா, ஸோ அதான். ஓ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறான். ஜேகேவை கூட்டிகிட்டு போயிட்டாரு.
ஸோ அவர் வந்துட்டு பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாரு ஜேகே. என்னத்த பின்னாடி பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை, மேலே யாரையாவது இருக்காங்களா? இல்லையே, நான் மட்டும்தான் இருந்தேன். நிஜமா? நிஜமா? ஏன் நீ யாரை தேடுற? இல்லை, மின்னுவையும் கீழே காணும், அதான் மேலே ஏதோ வந்திருப்பாளோன்னு. ஓ சரி சரி, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே மழுப்பி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ நம்மளோட வியோட குட்டி பையன் அவனையுமே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சிட்றாங்க. ஸோ அந்த நேம் சொல்கிற ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளோட குட்டி டேங்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது என்ன பேர்னா யன்ஹூ, ஓகேவா? ஸோ யன்ஹூ தான் வந்து நம்மளோட குட்டி டேவோட நேம். ஸோ வந்துட்டு எல்லாருமே அந்த பேர் வச்சதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நைட்டும் ஆகுது. ஸோ நைட்டு வந்துட்டு ஃப்ரையா அவங்க அப்பா அம்மா ரூமுக்கு போகிறான். அப்பா, வாம்மா ஃப்ரையா, என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க? எதாவது வேணுமா? அது இல்லைப்பா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா இது? அது வந்துப்பா, வீட்டில் எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. ஐ மீன் பெரியவங்க எல்லாருக்குமே. என்னோட சின்ன பொண்ணு வியாக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது பக்கத்து வீட்டு அங்கிள் வந்துட்டு பெரிய பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணாமல் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாங்க. அது அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. அதான் அம்மா இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்கப்பா ரூமுக்கு, அதான் வந்தேன். என்னடி சொல்கிறா இவ? ஆமாங்க, நானும் ஃப்ரையாவும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ பஸ் ஸ்டாப்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரையாவை பற்றி ரொம்ப தப்பாக பேசினார். சத்தியமாக நான் தாங்கிக்க முடியலங்க. அதான் அவளை கூப்பிட்டு அவளுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு இஷ்டமானு சொல்லிட்டு கேட்கலான்னு வர சொல்லியிருந்தேன். ஓ சரி சரி, நீ சொல்லு ஃப்ரையா, உனக்கு மேரேஜில் இஷ்டமா? அம்மா அது சொல்லு ஃப்ரையா. அப்பா, எனக்கு மேரேஜ் ஓகே தான்ப்பா. ஆனால் என்ன, யாரையாவது லவ் பண்ணுறியா? அம்மா சொல்லு ஃப்ரையா. இப்போ வியா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் சேம் ஷுகா அண்டு ஜின் இவங்க கூட லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நீயும் லவ் பண்ணன்னு சொன்னான், கண்டிப்பாக நாங்கள் அவனோட சேர்த்துப்போம். உன்னை பிரித்து வைக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் என்றைக்குமே. சொல்லு, யாராவது லவ் பண்ணுறியா? ஆமாம்மா. யாரை லவ் பண்ணுற? அது அப்பா. சொல்லுமா, தைரியமாக சொல்லு. நாங்கள் உன்னை பிரிச்செல்லாம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. நீ யாரை விரும்புகிறியோ அவனுக்கே தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். சொல்லு. அப்பா, ஆரமாக தான்ப்பா லவ் பண்ணுறேன். ஆரம் யார்? வியோட அண்ணனையா? நீயுமாடி? என்னம்மா, நீ தானம்மா சொன்னப்போ யாரை லவ் பண்ண? இல்லை, சேர்த்து தான் வைக்கிறோம். அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே குடும்பத்திலே போய் வாக்கப்படுறீங்களே, அதை சொன்னேன். சரி சரி. ஏங்க, எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. என்ன? இல்லை, இன்னொரு பெரிய பொண்ணு மிமோ இருக்கால, ஸோ அவளையும் கூப்பிட்டு கேட்டுடலாமே. அவளே யாராவது லவ் பண்ணிகிட்ருக்க போகிறா, கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரையா வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறா. மின்னியோ தான் வந்துட்டு கரெக்டாக போகிற கிச்சனில் தண்ணி குடிக்கிறதுக்காக. ஸோ வந்துட்டு மின்னியோ, சொல்லு ஃப்ரையா, என்ன? இல்லை, மிமோவை கொஞ்சம் வர சொல்ல. மிமோவையா? எதுக்கு? அதிக பிரசங்கி, வர சொல்ல போ. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் தண்ணி குடிச்சிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல பேசிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்க்கல மேலே போயிட்டு மிமோ என்னடி? இல்லை, அம்மா உன்னை கீழே கூப்பிட்டாங்க. எதுக்கு தெரியல. என்னன்னு கேட்டு வந்திருக்கலாம்ல. கேட்டால் அங்கே ஒருத்தி திட்டுறா, கேட்கலன்னு நீங்கள் ஒருத்தி திட்டுற, ஏச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல கத்திட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு மின்னியை வந்துட்டு கத்திட்டு போயிடுறீங்க. ஸோ மிமாவுமே வந்துட்டு பயந்துட்டே கீழே போகிறான். என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே கீழே போகிறான்.
இருந்தாலும் நம்ம கிட்ட வர சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. நம்ம ஒரு துரு ஆள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐ மீன் மின்னியும் அப்படியே பொறுமையாக மிமோ பின்னாடி போய் 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 உங்கள் அம்மா ரூம் கிட்ட காதை வச்சுக்கிறீங்க. ஸோ காதை வச்சுட்டு அப்படியே கேட்குறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு, ஆ அம்மா கூப்பிட்டீங்களா? ஆ கூப்பிட்டேன் மின்னியும். மீமோ, ஃப்ரேயாவுக்கு மேரேஜ் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். ஃப்ரேயாவுக்கு மேரேஜா? நிஜமாவா? ஆமாம் 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 ஆமாம், ஃப்ரேயாவுக்கு மேரேஜ் தான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியே 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 உனக்கும் மேரேஜ் பண்ணிடலாமே, நீயும் பெரிய பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு கேட்குறோம். அம்மா அது ஏ என்னாச்சு மீமோ, கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? அப்பா இஷ்டம்தான், இருந்தாலும் அக்கா கூடயே வா. என்ன அக்கா கூடயே வா, உனக்கும் ஏஜ் ஆகிட்டே போகுதில்ல. அப்போ மின்யோ ஜியா இவங்க 2 பேர், அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணு தான்டா. உங்களை விட 1 வயசு 2 வயசு சின்ன பொண்ணு தானே. அதனால் அவங்க ஒரு பிரச்சனை இல்லை, நீ சொல்லு. எனக்கு சம்மதம் தான்ப்பா. மாப்பிள்ளை நீ யாரையாவது லவ் பண்ணுறியா மீமோ? அம்மா சொல்லு, தைரியமாக சொல்லு. ஆமாம்மா. யார்? தயவு செஞ்சு வியோட அண்ணன் தம்பியை மட்டும் சொல்லிடாத. அம்மா என்ன இழுக்கிற? வியோட அண்ணதாம்மா. நீயும் மாடி. சரி எந்த அண்ணன் சொல்லு. ஹொபிமா. ஹொபி யார்? ஜேஹோப். ஜேஹோப்பை தம்மா லவ் பண்ணுறேன். ஜேஹோப்பையா? சுத்தாண்டி. எல்லாருமே போய் அதிலே வாக்கப்படுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? மிச்சம் இருக்கிறது யார்? அந்த ஜிமன் தம்பியும் ஜேகே தம்பியும் தான். என்ன அவளுங்க? அது மிச்சம் இருக்கிற 2 பேரும் நான் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருந்தால் சந்தோஷம்தான். ஏம்மா உனக்கு அவங்கள பிடிக்கலையா? இல்லைடி, எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு பொண்ணை கூட பக்கத்தில் கட்டி கொடுக்காம எல்லாரையுமே வாடி வெளிநாட்டுக்கு அனுப்புறது. பிடிச்சிருச்சும்மா, பேச கற்றுக்கிட்டீங்க, சரி போங்க. அப்படிங்கும்போது ஐயோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு மின்ன இங்கேருந்து குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு நேராக நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. போய் டக்கு டக்குன்னு தட்டுறீங்க. ஸோ நீ தட்டின உடனே யார்? இருங்க வரேன். யார் இந்த நேரத்தில் இப்படி தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்னத்தை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்துட்டு சீக்கிரம் டோர் க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு. என்னாச்சு மின்னியோ, எதுக்கு இப்படி ஓடிடுற? ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? நம்ம வீட்டில் மறுபடியும் கல்யாண சத்தம் கேட்க போகுது. என்ன சொல்கிற? புரியல. யாருக்கு? நம்மளோட மிமோவுக்கும் ஃப்ரையாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படியே நம்மளோட ஆரம் அண்ட் ஹோபியோட ஃபேஸ் உருங்குது. மிமோக்கா ஃப்ரையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாய்ஸ் லோவாக கேட்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆமாம் 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 மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அது இன்னும் இல்லை, இனிமேல் தான். ஹாபாடா அப்படின்றது அவங்க 2 பேருக்கும். அம்மா வந்து ஏதோ அவங்க நீங்கள் பக்கத்துலேயே கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க 2 பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி போகுது ஃபேஸு. நீங்கள் பார்த்துட்டு ஹலோ என்ன ஆச்சு? 2 பேருக்கும் ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. அப்படிங்கும்போது தான் பாய்ஸே நோட் பண்ணுறானுங்க, அதாவது ஜேகேவை தவிர மற்றவங்க எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஏன்டா இவ்வளோ சேட் ஆகுறீங்க? நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம். உனக்கு புரியாது, நீ கம்முன்ற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 2 பேரும் வெளியே போகிற பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஹலோ ஆரம் அண்ட் ஹோபி மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்களா? அவங்க திரும்பிட்டு என்ன மின்னியோ இப்போ என்ன நீ கூப்பிட்ட? மாமான்னு கூப்பிட்டேன். மாமான்னு என்னையும் கூப்பிட்ட? நீங்கள் தானே அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்போ நான் உங்களை மாமான்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாய்ஸ்க்கு எதுவுமே புரியல. ஸோ அப்போ வந்து ஜேகே இருந்துட்டு உண்மையாவா சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன். இன்னும் அவங்களுக்கு புரியல. ஃப்ரையா உனக்கு, மிமோ உனக்குடா. நீங்கள் 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? நீங்கள் 2 பேர் தான் மாப்பிள்ளையா? ஓ நிஜமாவா மின்னியோ? நிஜமாக தான் சொல்கிறேன், நான் கேட்டுட்டு தான் வரேன். ஒட்டி கேட்டு வந்தியா? ஆமாம்.
இருந்தாலும் உங்களுக்காக தான் கேட்டு வந்தேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஹாப்பியா 2 பேரும்? செம்ம ஹாப்பி மின்யூ. எங்கே லவ் ஒன்றா சேர்ந்துராதோன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ பக்கத்து ஊர்லன்னு அது சும்மா இதுவாக்கி உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பார்த்தேன், செம்ம மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சரி சரி உங்கள்கிட்ட வந்து சொன்னால் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கணும். ஓகே 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 அப்படின்னு சொல்லி குடு குடுன்னு வெளியே போகிறீங்க. ஸோ பாய்ஸ்லாம் பார்த்துட்டு இவன் மட்டும் துரு 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 துருன்னு இருக்காடா எப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மன் ஆமாம் செம்ம க்யூட்டாக இருக்காள் ஆனால் மின்னியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இங்கே ஜேகே பார்த்துட்டு டே அவள் ஏன் பொண்டாட்டிடா, ஏன் முன்னாடி அவளை வர்ணிக்கிற அந்த மாதிரி இருக்குது ஜேகேக்கு. உள்ளே நினச்சிட்டு என்னடா பார்க்குற, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் பார்க்கல, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் ஒரு பக்கம் போயிடுறாரு. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு நம்ம பாய்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம பாய்ஸ்க்குமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஓகேன்னு சொல்லி முடித்ததுக்கப்புறமா ஸோ ஒரு 2 வீக்ஸ்லேயே மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு மேரேஜ். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே மணவரையில் உட்காண்ட்ருக்காங்க. மின்யூக்கு அங்கே இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நம்ம வீட்டில் மறுபடியும் ஒரு கல்யாண சத்தம் கேட்குது. அண்ட் அகெயின் வந்துட்டு பேபிஸ்லாம் வரும், செம்மையாக இருக்கும்ல அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா மின்னியோ குட்டி பொண்ணு தானே. ஸோ அவள் வந்துட்டு அந்த எல்லா குழந்தைகளுக்குமே சித்தி இல்லை. ஸோ சித்திங்கிறது ஒரு ஸ்பெஷலான பாண்டில். ஸோ அதனால் வந்துட்டு அவள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. எங்கள் அக்காங்களுக்கு கல்யாணம் நடக்குது, எனக்கு அக்கா கல்யாணம் நடக்குது. ப்ளஸ் இந்த அக்காவோட புருஷங்கிறது அந்த ஒரு மாமா ஃபீலே செம்ம இதாக இருக்கும். என்னென்னா அந்த மச்சினிச்சியும் இந்த மாமாவும் சேர்ந்து விளாண்டு வெறுப்பேற்றுவாங்க அந்த ஒய்ஃபை. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு ஃபீலே உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. யாரெல்லாம் இங்கே நிறைய பேர் சித்தியாக தான் நான் மாறுவேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? யாருக்கெல்லாம் அக்கா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கத்தில் இருந்து அப்படியே பொறுமையாக நம்மளோட ஃப்ரையா அண்ட் மிமோ 2 பேரும் அழகாக வந்து உட்காடுறாங்க. அப்படியே அந்த 2 பேர்ஸை பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக செம்ம க்யூட்டாக இருக்குது. பார்த்தா கண்ணு படும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஐ மீன் மின்யோ அண்ட் ஜியா நீங்கள் எல்லாருமே போய் மணவரையில் நிற்கிறீங்க. இந்த பக்கம் பாய்ஸுமே வந்து நிற்கிறாங்க. மின்யோ என்ன பண்ணுறான்னா போயிட்டு முன்னாடி இப்படி ஒன்று சுற்றி அப்படி போடுறா எல்லாருக்குமே, அந்த 4 பேருக்குமே. ஸோ அங்கே இருக்க ஃப்ரையாவுக்கு மிமோக்கெலாம் செம்ம ஷை ஆகுது. ஈவன் நம்ம பாய்ஸ்க்குமே செம்ம ஷை ஆகுது. என்ன இவ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஷை ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. அது க்யூட்டாக வந்து ஃபோட்டோகிராஃபர் எடுத்துடுறாரு. ஸோ அந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ் அவர் யோசிக்கிறார் ஃபோட்டோகிராஃபர், நம்மளே போக சொல்ல வேணாம் போல், அவங்களே பண்ணுறாங்க, இந்த மூமெண்ட்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு சவுண்டு கெட்டி மேளம்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 கப்புள்ஸும் கையில் தாலியை வாங்கி அப்படியே கட்டுறாங்க. செம்ம ஒரு பியூட்டிஃபுல் செம்ம ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. மின்யூக்கு, நம்மளோட கேர்ள்ஸ்க்கு அண்ட் நம்மளோட பாய்ஸோட அம்மா அப்பா அண்ட் நம்மளோட கேர்ள்ஸோட அம்மா அப்பா எல்லாருக்குமே கண்ணில் ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் வருது. அப்படியே வைப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு எல்லாருமே அந்த கல்யாணம் முடித்ததுக்கப்புறமா அப்படியே விழுந்து கவனிக்கிறாங்க. பந்தியில் வந்துட்டு ஆளே தேவையில்ல, நம்மளோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் தண்ணி ஊற்றுறாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் சாப்பாடு போடுறாங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க வந்துட்டு குழம்பு ஊற்றுறாங்க, எல்லாமே வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த வேலைலாம் இங்கே நடந்துகிட்ருக்கும்போது அங்கே 2 கப்புள்ஸ் உட்காந்து ஜோடியாக இந்த பக்கம் நம்ம ஆரம்பிட்டு ஃப்ரையா கிட்ட, ஃப்ரையா நான் நிஜமாக நினச்சே பார்க்கல தெரியுமா, நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து உன் தங்கச்சி சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை. ஏதோ நான் வேறு யாரோ ஒருத்தருக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் நீ எனக்கே கிடப்பேன்னு நான் நிஜமாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஹோபிக்கிட்ட காமிச்சா, மிமோ ப்ராமிஸாக நான் நினைக்கவே இல்லை மிமோ, எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம்ல. ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்ததுக்கு முழு காரணம் மின்னியோ தான் ஹோபி. என்ன சொல்கிற? ஆமாம், அவளுக்கு நம்ம 2 பேர் லவ் பண்ணுறது எப்பயோ தெரியும். அதனால தான் அன்றைக்கி சனா அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட அவள் வந்து தடுத்தா. ஓ, அப்போலேருந்தே நீ என்னை லவ் பண்ணுறியா மிமோ? அட மண்டூஸ், உனக்கு இன்னுமா புரியல? அன்றைக்கி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், நீ மேலே ஓடியும் தானே, அப்போ கூட உனக்கு புரியலையாடா? இல்லை புரிஞ்சது,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாருமே இதோட இந்த பாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வர இருக்குது, வெயிட் பண்ணிட்டுருங்க. இது இன்னும் கூடிய சீக்கிரத்தோட 2 பார்ட்டில்